ஆமேன், அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்று இரவு அதிகாலையில் ஒரு சொப்பனம் ஒன்று ஆண்டவர் ஒரு சொப்பனம் கொடுத்தாங்க. அது எப்படின்னா, சாயங்காலம் ஆகி 6 மணி 7 மணி ஆகி இருட்டி போச்சு, பொழுது போயிடுச்சு. 7, 7:30, 8 ஆகிற 7க்குள்ளே 8க்குள்ளே ஒரு டைம் தெரியுது, இருட்டி போயிடுச்சு. கிழக்கு என்ன பண்ணுது, சூரியன் உதிச்சு வருது. நான் எல்லார்ட்டையும் கூப்பிட்டு சொல்கிறேன், ஐயோ மாலை நேரத்தில் சூரியன் உதிக்குது, அதுவும் கிழக்கு பக்கமாக சூரியன் உதிக்குது சொல்லி சத்தம் போட்டு எல்லார்ட்டையும் சொல்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், ஆண்டோடைய வருகை வரப்போகுது, அந்தகாரம் சூழுது, மேலே மேகமெல்லாம் சூழ்ந்து கருமேகம் வந்து அப்படியே இறங்குற மாதிரி இருக்குது. ஒரே இருளாக இருக்குது. ஆனால் இருட்டு நேரம் தான். ஆனால் என் கண்ணுக்கு வந்து இருள் போல் வருது, மேகம்லாம் சூழ்ந்து வர மாதிரி இருக்குது. அந்த நேரத்தில் சூரியன் என்ன பண்ணுது, அப்படியே உதிச்சு வருது. எல்லாத்தையும் கூப்பிட்றேன். ஆனால் யாரும் அலர்ட் இல்லை, யாரும் தெளிவில்லை, யாரும் அதை என்ன பண்ணுறாங்க, காது கொடுத்து கேட்டு ஓடி வர மாட்டேங்கிறாங்க. நான் முழிச்சுக்கிட்டேன். சரி, இது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாங்க பாருங்கள், கிழக்கிலிருந்து மேற்கு வரையாக ஒரு மின்னல் தோன்றுகிறது போல் மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது. இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இதெல்லாம் வந்து நிறையா அதில் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்கள். அதே போல் நோவாவின் காலத்தில் ஜலப்பெருளை வந்து பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். ஜலப்பெருளை வந்து எல்லாரும் என்ன பண்ணுது, வாரி கொண்டு போனது. அதே போல் மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் நடக்கும், ஆனால் தண்ணியில் நான் அழிப்பதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காங்க. இனி வருகிற நாட்களில் அழிவு வேறு மாதிரி இருக்கும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் அதை செய்வார். இப்போ இன்னொன்று நான் படிச்சுட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது, சூரியனை பார்க்கும்போது நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து. அப்போ நீதியின் சூரியன் வெளிப்படுகிறார். ஆண்டவர் சொல்கிறாங்களே, மாலை நேரத்துலேயோ இரவு நேரங்கள்லையோ நடுஜாமத்திலோ அதிகாலையிலோ ஆண்டவர் எப்போது வருவார் என்று தூதர்களுக்கும் தெரியாது, பிதா ஒருவரை தவிர யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவருடைய வருகையை குறித்து முன்னமே கர்த்தர் அவரோடு நெருக்கமாக இருந்து அவரோடு உறவாடுகிற பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அதனால் இந்த நாட்கள் நம்ம அலர்ட்டாக இருப்போம், ஆயத்தமாக இருப்போம். ஆண்டவர் எப்போது வேணாலும் வருவாங்க. நம்ம பரிசுத்தமாக இருப்போம், நம்ம ஜெபத்தை கூட்டுவோம், உபவாசம் இருப்போம், தேசத்தை ஜனங்களுக்காக கதறுவோம், ஜெபிப்போம், ரட்சிப்புக்காக ஒரு உறுதியை எடுத்துக்கொள்வோம். ஆமென், அல்லேலூயா.